வாழ்க வளமுடன். இப்பொழுது எனக்குள் என்னை தேடி என்ற தலைப்பில் சிந்தனை உரை நடைபெற உள்ளது. சிந்தனை உரை வழங்குவதற்காக நம்மிடையே துணை பேராசிரியர் பரத்குமார் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். ஐயா அவர்கள் பிஎஸ்சி பாட்டனி பட்டய கல்வி முடித்து ஜூன் 2007 முதல் கல்வி அலுவலராக மத்திய அரசாங்கத்தில் பணிபுரிந்து வருகிறார். அது மட்டுமல்லாது ஹிந்தியில் எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி வரை முடித்துள்ளார். மேலும் பல பட்டங்களையும் அவார்டுகளையும் வாங்கியும் படித்தும் முடித்துள்ளார். நமது மனவளக்கலை பயிற்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு எம்எஸ்சி முடித்து தற்போது டெல்லி அறக்கட்டளையில் ஹிந்தி, ஆங்கிலம், தமிழ் என 3 மொழிகளிலும் சரளமாக வகுப்புகளை நடத்தி வருகிறார். ஆன்லைன் மூலம் ஹிந்தியில் தவமும் சிந்தனை உரையும் வழங்கி வருகிறார். மொத்தத்தில் வேதாத்திரிய கருத்துக்களை தான் உள்வாங்கி அனைவருக்கும் கொண்டு செல்வதில் மிகவும் ஆர்வமுள்ளவர். ஐயா அவர்களை சிந்தனை உரை வழங்குமாறு அனைவரின் சார்பில் அழைத்து அமர்வோம். வாழ்க வளமுடன்கையா. துவங்கலாம்கையா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை உரையில் கலந்திருக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கு இறையருளும் குருவருளும் பரிபூர்ணமாக அளித்திட நம் குரு வேதாத்ரி மகரிஷியை வேண்டிக் கொண்டு இன்றைய தத்துவ நிகழ்ச்சியில் எனக்குள் என்னை தேடி என்ற தலைப்பில் இறைய நிலையிலிருந்து குருவின் ஆசியோடு உங்கள் முன் சில எண்ணங்களை பரிமாற ஆசைப்படுகிறேன். அறிவின் முதல் தோற்றம் விண் சுழலேக்கம், அதன் விரிக்கும் விரிவு அலைகாந்தமாகும். நெறி பிறழல அக்காந்தம் நிலைமைக்கேற்ப நேரெழுத்து ஒளி ஒளியாம் சுவை நாற்றமாம். பொறியைந்து முலம் இவை உணர்வு ஆக பெருந்த உடல் இயக்கத்திற்கு அதே இனிமை சேர்த்து உடல் தாங்காத அளவாய் மீறி சிறிய அந்த உணர்வேதான் துன்பமாகும். அறிவுதான் உயிர்காந்த அலையின் மூலம் ஐம்புலன்கள் வழியாக எதை தொட்டாலும் பொறியியக்கம் தொடர் பொருளின் இயக்கம் பொருத்தும் அந்த அளவுக்கு ஜீவகாந்தம் பெரும் மாற்றம் அழுத்தம் ஒளி ஒளி சுவைகள் பின்னும் மனம் எனும் ஐந்தாய் சிவகாந்தம். செறிவின் அளவு குறையும் நிகழ்ச்சியேதான் சிவனுக்கு இன்ப துன்ப உணர்வுகள் ஆகும். உயிரலாற்றல் என்பது விண் ஆகாசமாகும். உட்பொருளாய் உள் சிவனாய் அறிவு உண்மை. உயிராற்றல் பரமானு சுழல் அலையாம். ஒரு தொகுப்பில் கோடான கோடி கூடி உயிராற்றல் சுழற்சியோடு இயக்கும் போது உண்டாகும் விரிவு அலை சிவகாந்தம். உயிர் அலைகள் புலன்கள் வழி செல்லும் போக்கை உண்மை சிவம் உணர்வதே வே மனமாம் காணீர். இறையாற்றல் என்பது பிரபஞ்ச விண் ஆற்றலின் பரிமாண மாற்றத்தால் விண், காற்று, நெருப்பு, நீர், பூமி என்ற பஞ்சபூதங்களாக மாறி பஞ்சபூதங்கள் இயக்கம் கூட்டத்தால் அதில் வந்த பரிமாண மாற்றத்தால் ஓரறிவு வாக கோடான கோடி செடிகள் கொடிகள், அதன் பின் புழு, அதன் பின் பூச்சிகள், அதன் பின் பறவைகள் பட்டாம்பூச்சிகள், அதன் பின் பாம்பு, அதன் பின் மாற்றத்தின்
அடுத்தபடியாக விலங்கு இனங்களும், கடைசியில் மனிதன் 6ஆம் அறிவாய் நாம் எல்லோரும் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை ஒருவருக்கொரு அறிந்து அந்த சிவ தத்துவத்தை அடைய எப்பொழுதும் தினம்தோறும் முயற்சி செய்தே கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நம் வாழ்க்கையில் பிறப்பிலிருந்தே முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த தருணத்தில் இந்த உலகத்திற்கு முக்கியமாக தேவை என்பது அமைதி. நான் எனக்குள் தேடி என்ற இந்த தலைப்பில் முக்கியமாக மூலப்பொருளாக வைத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்பது, தவிக்கக்கூடிய மக்களுக்கு அமைதி எப்படி தருவதுதான். வேதாத்ரி மகரிஷியால் அளிக்கப்பட்ட ஒவ்வொரு சிந்தனையிலையும் நமக்குள் வரக்கூடிய இந்த பஞ்சபூத மாற்றங்களாலும், இந்த எண்ணங்கள் பரிமாறுறதுனாலும், இந்த பந்தஞ்சரிய தொடர்புனாலும், ஜீவகாந்தன் செலவு மற்றும் பிரபஞ்சத்தில் வரக்கூடிய அத்தனை ஆற்றலையும் புரிந்து கொண்டு நம் வாழ்க்கை நெறிமுறையில் வாழ்ந்தோமானால் நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பத்தை சமமாக பாவித்து அறிந்து கொண்டு அதை நாம் பொருட்படுத்தாமல் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ முடியும். கடந்த சில வருடமாக மக்களின் வாழ்க்கை நெறி மாற்றத்தால் அவர்களுடைய எண்ணங்கள் முழுவதுமே பணத்தை சம்பாதிப்பதிலும், அதில் மனம் ஈடுபாடு கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய இன்பத்தை அனுபவிக்க தான் மனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கொரோனா காலத்தில் உலகம் எங்கும் ஒரு பயம், வாழ்வின் நோக்கத்தை இழந்து பரிதவித்தது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் பிரபஞ்ச பரிணாமத்தில் பாரதத்தின் முதன் தன்மையாகத்தான் இந்த உலகத்திற்கு நம் மருந்துகளை அனுப்பி கோடான கோடி உயிர்களை காப்பாற்றுவதற்காக செயல்பட்டதும் அனைவருக்கும் தெரியும். இத்தகைய முயற்சி மனித வாழ்வில் ஒவ்வொருக்கும் உதவி என்ற நல்ல நோக்கில் செய்வதோடு, நம் மனதும், நம் குடும்பமும், நம் சமுதாயமும், நம் நாடும் அடுத்த நிலைக்கு வளர்ச்சி வளர்வதற்கு ஒரு தூண்டுதலாக இருக்கிறது. கடந்த 3 வருடங்களாக பாரதத்தின் பொருளாதார வளர்ச்சியை கண்டோமானால், பாரதம் 3ஆம் நிலையில் இருக்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் நல்ல சிந்தனைகள், நல்ல அரசாட்சி, மக்களுக்கு சேரக்கூடிய அத்தனை உதவிகளும் சரியான சேர்வதில் ஒரு எண்ணம், அதுதான் ஒரு நல் வழி காட்டி எல்லோரையும் கொண்டு செல்கிறது. நமக்குள் எவ்வளவோ பரிமாண மாற்றங்கள் இருந்தாலும், காலையிலிருந்து மாலை வரை செய்யக்கூடிய அலுவலக பணியோ, வீட்டின் பணியோ, மொபைல் மூலியமாகவோ, டிவி மூலியமாகவோ நமக்கு எப்பொழுதும் ஒரு நல்லதையோ கெட்டதையோ வழங்கி கொண்டிருக்கிறது. மன அழுத்தத்தின் காரணத்தினால் எண்ணற்ற மக்கள் அவதிப்பட்டு கொண்டு தனக்கு தேவையான பொருட்களை சேர்த்து, முக்கியமாக பார்க்க போனால் உணவு, தங்கும் இடம் மற்றும் அணியும் துணி, அதற்காகவே அலைந்து கொண்டிருக்கிறோம். விஞ்ஞான வளர்ச்சிக்கு சமமாக மெய்ஞான வளர்ச்சி எப்பொழுதெல்லாம் மக்களை ஒன்று சேர்த்து இந்த வழியில் நாம் கொண்டு செல்கிறோமோ,
குருவின் ஆசியினால் ஒவ்வொரு மாற்றமும் மெதுவாக நம்முடைய வீட்டிலும் குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாற்றம் நாம் காணலாம். உடல் அமைப்பு பார்க்க போனால் தற்போதைய நிலையில் எண்ணற்ற வியாதிகள் மக்களை சூழ்ந்து அவதிப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இதுக்கு முக்கிய காரணம் நம் வாழ்க்கை முறையில் சரியாக உண்ணும் உணவு, சரியான செயல். ஏனென்றால் நம் பொருள் மீது பற்று கொண்டு அதன் பின்னால் செல்லும் பொழுது சுவாமிஜி சொன்னது போல் 5ல் பண்பாடு என்பதை மறந்து 8 மணி நேரம் செய்யக்கூடிய வேலைக்கு நாம் 12 மணி நேரம் 16 மணி நேரம் செய்கிறோம். உண்ணும் உணவு என்று அதை பார்த்தால் போன வாரத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் வரும் மாணவர்களின் டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்தார். அந்த டிஃபன் பாக்ஸ் திறந்து பார்த்தால் குர்குரே, சிப்ஸ் ஆகிய பொருட்கள் நிறைந்த உணவு தான் அளிக்கப்படுகிறது. உணவு என்பது பழங்கள், தானியங்கள் நிறைந்து சத்தான உணவு இருக்க வேண்டும். நாம் பழங்கால சத்துணவை மறந்து இந்நெறியில் இருக்கக்கூடிய நூடுல்ஸ் மற்றும் உடம்பிற்கு கெடுதல் செய்யக்கூடிய அத்தனை பின்பண்டங்களை நம் அறிந்து நம்மை நாமே துக்கப்படுத்திக் கொள்கிறோம். அளவிற்கு மீறி சாப்பிடுவதனால் ஆங்கிலத்தில் சொல்லும் பருமானம் என்பது ஒபிசிட்டி என்ற தாக்கத்தால் நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். சரியான உறவு இல்லாத காரணத்தால் அவர் உடல்களில் இரத்த சுரப்பு என்பது குறைந்து அது சம்பந்தப்பட்ட வியாதிகளை அனுபவிக்கிறார்கள். நம் சமுதாயத்திலோ குடும்பத்திலோ ஒரு மாற்றம் எடுத்து வர வேண்டும் என்றால் நமக்குள் யார் என்று அந்த எண்ணத்தை அறிந்து கொண்டு அந்த உயர்ந்த சிந்தனையை ஒருவருக்கும் நாம் அந்த எண்ணத்தை செலுத்த வேண்டும். எத்தனையோ பொருட்களை நாம் பார்க்கிறோம், அதன் மீது பற்றுக்கொள்கிறோம், அதற்காக தினமும் பாடுபடுகிறோம். இருந்தாலும் மறுபுறம் மெய்ஞானம் என்ற இந்த அழகான வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தந்த சிந்தனை, அவர் கொடுத்த தியானம், அவர் கொடுத்த உடல் பயிற்சி ஆகியவற்றையெல்லாம் ஆழ்ந்த பார்க்கும் போது ஒவ்வொன்றும் ஒன்றை இணங்கி இருப்பதை நாம் அறிய முடியும். அது எப்படி என்றால், இந்த பிரபஞ்சத்தை மாற்றத்தில் பஞ்சபூத நவகிரகங்கள் எப்படி நமக்கு நம்ம உடலில் பாதிக்கிறதோ, எப்படி துணையாக நாம் அதை மாற்ற முடியும் என்ற சிந்தனையை குருவின் மூலம் நாம் அறிந்து கொண்டோம். நவகோள்களில் வரும் ஆற்றல்கள் எப்பொழுதுமே நமக்கு நன்மையே செய்யும் என்ற நல்லெண்ணத்தை, நல்ல ஒரு மாற்றத்தை நாம் அந்த பஞ்சபூதத்தவம் செய்யும் பொழுது நாம் எல்லோரும் அறிந்திருப்போம். தமிழில் ஒரு சொற்பொழிவு இருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், தலைக்கு வந்தது தலையோடு போச்சு. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், வரக்கூடிய விபத்தை இறையாற்றலோடு நம் கலந்து நம் வாழ் நெறியில் நம் வாழ்ந்து வந்தால், இந்த உடல் என்பது கோடான கோடி மாற்றங்களால் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் விலங்கினங்களின் நுணுக்களும் 1 அறிவு முதல் 5 அறிவில் உள்ள
அத்தனை படிவங்களும் நம் உடலில் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டு இறைத்தன்மை அதுக்குள் அடங்கி இருப்பதை அறிந்து நம் செயல்களில் ஒரு நல்ல எண்ணங்களை நாம் பார்க்க வேண்டும். ஓரிடத்தில் சுவாமிஜி பற்றி அறிந்தேன். ஒருத்தர் தீட்சை வேண்டும் என்றால் சுவாமிஜி ஒருத்தருக்காக போய் தீட்சை கொடுத்திருக்கிறார். நாம் எல்லோரும் அந்த மனநிலையில் இருந்து இந்த சமுதாயத்தில் பெரிதாக 100 பேருக்கு சொற்பொழிவு கொடுக்கிறதோ இருந்தாலும் நமக்கு ஒரு மனிதனுக்கு கூட மாற்றம் எடுத்து வந்தால் அது ஒரு உலகத்துக்கே ஒரு தனி மாற்றம் வரும் என்று குருவின் ஆசையின் அவருடைய எண்ணங்களின் போல் கருதி உங்கள் முன் வைக்கிறேன். மகாகவி பாரதியார் சொன்னது போல், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடல் மலையும் எங்கள் கூட்டம். அந்த எண்ணத்தை ஆழ்ந்த சிந்தனையோடு நாம் கவனித்தால் பிரபஞ்ச பரிமாணத்தில் ஒவ்வொரு இடத்திலும் கடல் மலை அனைத்துமே அணுக்களின் கூட்டம்தான். கடலும் மலையும் அணுக்களின் கூட்டம்தான். அதே போல் மனித உடலும் கோடான கோடி அணுக்களின் கூட்டமாக ஒன்று சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்குள் இருக்கக்கூடிய விஞ்ஞான அறிவோடு நாம் அந்த பிரபஞ்ச சக்தியை அறிந்து நமக்குள் அந்த சிந்தனையை வளர்த்து செயல்பட்டால் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் நான் நினைத்த அந்த முக்தி என்ற இடத்தை அடைய முடியும். இருந்தாலும் நமக்கு கிடைத்த சஞ்சித்த கர்மா, பிராரப்த கர்மா, அதனால் வரும் மாற்றங்கள், புலன்களால் நமக்கு வரக்கூடிய சில தொல்லைகள், அதிலிருந்து மீள மெய்ஞான அறிவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புலன் வழியே பார்த்தால் வெளி தோற்றத்தை வைத்துக்கொண்டே நாம் இப்படி அப்படி என்று சொல்கிறோம். ஆனால் மனிதன் தெய்வ ரூபேனாம் என்ற அந்த எண்ணத்தை ஆழமாக சிந்தித்து இறைநிலையோடு கலந்து நாம் எல்லோரும் எப்பொழுதும் அந்த தன்மையை மற்றவருக்கு கருணையும் அன்பும் செலுத்துவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த நல் எண்ணங்களையும் நல் செயல்களையும், முடிந்தால் பொருட்களையும் உலக நன்மைக்கும் சமுதாய நன்மைக்கும் வழங்கி நம் மனதில் ஆழமாக அமைந்திருக்கும் இறை ஆற்றலை புரிந்து கொண்டு ஒவ்வொருக்கும் ஒரு சுவாமிஜி உடைய அந்த இயக்கத்தை பரிபூர்ணமாக ஒவ்வொருக்கும் சேர்க்க முடியும். அநேக இடத்தில் விதவிதமான உதாரணங்கள் கொடுத்திருந்தாலும் கர்மாவின் இயக்கத்தால் நடக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் நாம் வேதாத்ரியம் என்ற வழிமுறையில் நடந்தால் நிச்சயமாக நாம் எல்லோரும் ஒரு குடும்பமாக, வசுதைவ குடும்பமாக உலகத்தையே நாம் ஒரு பார்வையில் பார்க்க முடியும். காலத்தால் அறிய முடியாத தத்துவத்தை வெவ்வேறு மதங்களால்
மயக்க நிலையில் மக்களை வைத்து எவ்வளவோ துக்கங்களை அனுபவிக்கும் இந்த சமுதாயத்தில் நாம் ஒரு விளக்காக இந்த செயலை செய்தோமானால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறையாற்றல் ஒவ்வொரு மனிதரின் மனதுக்குள் ஒரு விளக்கை ஏற்றி வரக்கூடிய காலத்தில் நம் ஒவ்வொரு மனிதனையும் நல்வெளியில் நல்ல நெறியில் எடுத்து செல்ல முடியும். பஞ்சபூதங்களாலும் நமக்குள் இருக்கக்கூடிய விதமான அனுபவத்தினாலும் உயிர் மேல் மனம் வைத்து தவம் ஆற்றினால் நமக்கு நுண்ணுருவ அறிவு நிலை அடைந்து அந்த விண்தான் அனைத்து உயிர்களிலும் வெவ்வேறு ரூபத்தில் மாற்றம் அடைந்து மனிதன் என்ற சிந்தனைக்கோர் செயல் செய்யக்கூடிய அந்த உயர்நிலை ஆற்றலை ஒவ்வொரு மனிதனும் படுத்திருக்கிறான் என்ற அந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டு நாம் செயல் செய்ய முடியும். இறைவனே அந்த இடத்தில் இங்கே சொல்வது என்ன உதாரணம் என்றால், இறைவன் தன்னுடைய இயக்கத்தை விதவிதமான ரூபங்களில் மக்களுக்கு காட்டுவதற்காக துன்பவசப்பட்டு ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ அவதரித்து மனித நெறி எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அறிந்த சிவம் நம் ஒவ்வொரு உயிரிலும் மலர்ந்து நாம் அதை உணர்வோமானால் அப்போது கருணை என்பது எல்லோர் மனதிலும் பிறக்கும். உண்மையிலேயே மெய்ப்பொருளை உணரும் பொழுதுதான் நாம் கருணையை அனுபவிக்க முடியும். அந்த நிலையை ஒவ்வொருவரும் அடைந்தால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு சுலபமாக நாம் தீர்வு காண முடியும். எல்லாம் அவனேதான். இதற்காக ஒரு சின்ன கதையை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஒரு சாதாரண குடிமகன் தன்னுடைய கிராமத்திலிருந்து ராஜாவை காண்பதற்காக அக்காலத்தில் காற்றில் வழியாக சென்று கொண்டிருந்தான். அவன் செல்லும் பொழுது அந்த சமயத்தில் மொபைலோ ரேடியோவோ இல்ல மற்ற பொருட்களோ கிடையாது. அப்பொழுது தானாகவே பாடிக்கொண்டு கந்தன் கொடுத்தால் பெற்றுக்கொள்வேன் என்ற எண்ணத்தை மனதில் ஆழமாக படித்து கொண்டு கந்தன் கொடுத்தால் பெற்றுக்கொள்வேன், கந்தன் கொடுத்தால் பெற்றுக்கொள்வேன், கந்தன் கொடுத்தால் பெற்றுக்கொள்வேன் என்று சென்று கொண்டிருந்தான். அந்த காட்டில் 4 திருடர்கள் கொள்ளையடித்த பொருட்களை பிரித்து கொண்டிருந்தார்கள். அந்த 4 திருடர்களில் ஒருத்தருடைய பெயர் கந்தன். இவன் கந்தன் கொடுத்தால் வாங்கிக் கொள்வேன் என்ற கோஷத்தோடு காட்டு முழுவதும் அந்த ஒலி ஓசையோடு சென்று கொண்டிருக்கும் பொழுது திருடனாக இருக்கக்கூடிய கந்தன் நினைத்தான், என்னை யாரும் தெரிந்து கொண்டார் போல இருக்கிறது, அதனால் நான் மாட்டிக்கொள்வேன், நம்ம எல்லோரும் இந்த திருடிய பொருட்களை இங்கே விட்டு சென்று விடுவோம் என்று நினைத்தான். அவன் அங்கிருந்து செல்லும் பொழுது அவனுக்கு அந்த
திருடிய பொருட்கள் கிடைத்தது. அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு அவன் அரசிடம் சென்றான். அரசன் அதை மகிழ்ந்து கொண்டு அவனுக்கு ஒரு சம்மானம் செய்து அவனுக்கு சில பொருட்களை கொடுத்தார். கிராமம் வந்து எழுதி கொடுத்தார். இது கதையிலிருந்து முக்கியமாக தெரிந்து கொள்வதென்றால், இறையாற்றல் என்பது எப்பொழுது மனிதனுக்கு எந்த நிலையில் உதவி செய்யும், எப்படி உதவி செய்யும், எப்படி நம்மை வந்து உயர்த்திவிடும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் செய்யும் எல்லா நல்ல நிலைகளிலும் கருணையும் உதவிகள் எதிர்பாராத உதவிகளும் செய்யும் பொழுது நிச்சயமாக இறைநிலை நம் மனதில் அமர்ந்து கொண்டு நற்செயல் செய்வதற்கு எப்பொழுது வழிகாட்டியாக இருக்கும். அதனால் நாமும் நம் குடும்பமும் நன்றாக இருக்க இறையாற்றல் துணை புரியும். எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா பொருட்களிலும் அதே இறையாற்றல் இருக்கும் அந்த தன்மையை புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொரு பொருளிலும் அந்த பொருளிலிருந்து உபயோகம் செய்யும் பொழுது அதை நாம் சரியாக செய்வோமானால், அதுக்கு உதாரணம் எப்படி என்றால், காலை எழுந்தவுடன் நாம் குழாயிலிருந்து முகத்தை அல்லது பிரஷ் செய்யும் பொழுது குழாய் திறந்து கொண்டே நாம் பிரஷ் செய்து கொண்டிருப்போம். அந்த நீராற்றல் என்பது வீணாக போய் கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் நாம் பார்த்தோமானால் அந்த நீரை உயர் நிலையில் நம்ம வைத்துக் கொண்டு பஞ்சபூதத்தில் அதோடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டோமானால் அந்த வீணாகும் நீரை நாம் கண்டிப்பாக வீண் செய்ய விட மாட்டோம். ஒரு கல்யாணத்துக்கு செல்கிறோம், அங்க உணவை சாப்பிடுகிறோம். நமக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தால் அந்த உணவும் உடலுக்கும் ஒரு அழகான சமரசம் ஏற்படும். ஆனால் நமக்கு அங்கே கிடைக்கக்கூடிய அனைத்து உணவுகளை ஒரே தட்டில் எடுத்துக்கொண்டு அதில் கொஞ்சமாக சாப்பிட்டு மீதி வந்து வீணாக்குவது அந்த உணவுக்கு மட்டுமல்ல, அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய எண்ணற்ற மக்களின் சேவைகளையும் அவர் செய்த பணிவையும் நாம் அலட்சியமாக கருதுகிறோம். அது எல்லாம் தான் நம்மளை பிற்காலத்தில் நாம் செய்த செயலை துக்கத்திலும் துன்பத்திலும் வசிப்படுத்துகின்றன. ஒவ்வொருவரையும் மதிப்பதற்கும் அந்த எண்ணங்கள் அந்த மதிப்புக்குரிய இருக்குவதற்கும் நாம் செயல்பட வேண்டும். அந்த உண்மை நிலையே அவனே இவனாக, அதன் பிறகு உயிராக, அந்த உயிர் தங்கி இருக்கும் உடலாக தெரிந்து கொள்ள நம்பால் முடியும். அப்பொழுதுதான் மனிதன் மனிதனாக வாழ முடியும். மனிதன் பிறவி எடுத்த பயனை அடைய முடியும். அதற்காகவே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வழியிலே ஒருவர் முன்னால் சென்றார், மற்றவர்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் வழி நடத்தி அழைத்து கொண்டு போகிறார்கள். அதுதான் நீங்களும் நானும் ஒன்று கூடி ஒருவர் அனுபவத்தை மற்றவருக்கு சொல்லி கொடுக்கிறோம். அதிலே குரு என்னவோ பெரிய வரப்பிரசாதம் ஆக நமக்கு எல்லோரும் நன்மையை கொடுப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று குருவை திருவடிகளை வணங்கி உங்கள் முன் சில கோட்களை சொல்ல நினைக்கிறேன். எல்லா உயிர்களும் ஒன்று என்று நினைத்து கொண்டு தோற்றம் வேறென்று இருந்தாலும் அந்த அறிவு இயக்கத்தை எல்லா உயிர்களும் அறிந்து கொண்டு
நாம் காண்பதுதான் சிறந்த வழியாகும். அப்படி எல்லா உயிர்களிலும் எல்லா பொருட்களிலும் அறிவு இருக்கிறது என தெரிந்து கொண்டே அறிவாகவே வாழக்கூடிய அறிவின் வழி எதுவோ அதுதான் மெய்ஞானமாம். அந்த மெய்ஞானத்தின் மூலமாக தன்னையும் அறியலாம், பிறரையும் அறியலாம், இயற்கையையும் அறியலாம். எல்லாவற்றையும் அறிந்து தெளிந்து கொண்டு அதன் பிறகு இந்த உடலும் உயிரும் சேர்ந்து கூட்டாக இயங்கிக் கொண்டு இருப்பதால் ஏற்படுகின்ற விளைவுகளை எல்லாம் நல்ல முறையிலேயே அவ்வப்போது என்னை முறையில் வேண்டுமோ அவ்வாறு சரிப்படுத்தி கொண்டு சமுதாய நலன் காத்து ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு வாழ்கக்கூடிய வாழ்வே மெய்ஞானமாகும். அந்த மெய்ஞான பொருளை நாம் எல்லோரும் அறிந்து கொண்டு உயிர் விளக்கம் எதுவோ அது நான் தான் என்று அறிந்து கொள்ளலாம். அப்பொழுது நாமே இரையாற்றலாக மாறி நீங்கள் எல்லோரும் இந்த விளக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டு நாளுக்கு நாள் இந்த சிந்தனையை மறுபடியும் வெவ்வேறு கோணத்தில் நினைத்து பார்த்தால் இறைநிலையோடு ஒன்று கலந்து எல்லோரும் இறைநிலையிலேயே இருந்தால் அந்த பிரதிபலிப்பு நம் எல்லோரின் வாழ்க்கையின் மாற்றத்தை தெளிவாக உணர்த்தும். அந்த பிறவி பயன் எதற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ அதை குருவின் வழியாக அவர் சொன்ன நெறிமுறைகளை சரியாக அறிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து அனைவரும் இன்பம் காணுமாக. இந்த சிறிய சொற்பொழிவுடன் எனக்கு வாய்ப்பளித்த டெல்லி NCR ஸ்கை ட்ரஸ்ட், உலக சமுதாயம் சேவா சங்கம் IT அனுக்கிரகம் மற்றும் இதில் கலந்து கொண்ட அனைவரும் உடல் நலம், நீண்டாயுள், நிறைச்செல்வம், உயிர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க என்று திருவடிகளில் சமர்ப்பித்து அனைவரோட குடும்பமும் நலன்களும் அடையமாக வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமையானதொரு சிந்தனை உரைங்க ஐயா. மகரிஷி ஐயாவின் கவியில் ஆரம்பித்த உங்களுடைய சிந்தனை பஞ்சபூத தன்மாற்றத்தால் தான் ஓருயிர் முதல் 6வது அறிவு வரை வளர்ந்த வரையில் பரிணாம வளர்ச்சியை சொன்னீங்க. உலகில் உள்ள மனிதருக்கு எது தேவைன்னா அமைதி ஒன்றே தேவை. அதற்கு இயற்கையை உணர்ந்து நம்ம வாழணும்னு சொன்னீங்க. கொரோனா காலகட்டத்துல நடந்ததை உதாரணமா நிறைய சொன்னீங்க. பாரதம் வளர்ச்சி அடைந்ததையும் சொன்னீங்க. மனிதன் அனைவருமே எதை நோக்கி நம்ம ஓடுறோம்னா பொருளை தேடியே நம்ம அலையிறோம்னு சொன்னீங்க. அதை மெய்ஞானத்தையும் உணரணும்னு சொன்னீங்க. உணவில் ஒழுங்கின்மையால் தான் உடல் கெடுது. அதனால நிறைய நோய்கள் வருதுன்னு சொன்னீங்க. கோள்கள் நம்ம பஞ்சபூத நவக்கிரக தவம் செய்யறதுனால தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகுங்கிற பழமொழிக்கு ஏற்றபடி இந்த கோள்கள்ல இருந்து வர ஆற்றல் நமக்கு நன்மை அளிக்கிற வகையில இருக்கணும் அப்படின்னா நம்ம பஞ்சபூத நவகிரக தவம் செய்யணும்னு சொன்னீங்க. ஆசான் அவர்கள் ஒருவருக்காக கூட அவங்க நேரத்தை செலவிட்டு தீட்சை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. உயர்வானதுங்கய்யா. அணுக்களின் கூட்டுதான் அனைத்தும். அதனால் பிரபஞ்ச சக்தியை நம்ம உணரணும்னு சொன்னீங்க. 3 கர்ம வினைகளை சொன்னீங்கய்யா. வாழ்க்கை நெறியை போதிக்க வந்தவர்களே ராமரும் கிருஷ்ணரும் அப்படின்னு சொன்னீங்க. கடவுளால் அவதரித்தவர்கள் நிறைய கடவுள் அவதாரமாக மக்களை வாழ்க்கை வாழ கத்து கொடுத்தவங்க அப்படின்னு சொன்னீங்க. அனைத்துமே இறைவனே அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ராஜா கதை கந்தன் விளக்கம் சிறப்புங்க ஐயா. உணவு நீர் வீணாவதை எவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமா சொன்னீங்க. எங்கெங்கயோ நம்ம போறோம்,
உணவை வேஸ்ட் பண்றோம், நீரை வேஸ்ட் பண்றோம். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. அடுத்து மனிதன் மனிதனாக வாழணும். ஒருவருக்கொருவர் வந்து அனுபவத்தை வந்து கேட்டு தான் நம்ம வந்து வாழ்றோம்னு சொன்னீங்கய்யா. அடுத்து எல்லா உயிர்களும் ஒன்றே என காண்பது சிறப்பு. இந்த அறிவு தான் மெய்ஞான அறிவுன்னு சொன்னீங்க. அதுக்கு குரு குடுத்த வாழ்க்கை நெறிப்படி வந்து நம்ம வந்து சிறப்பா வாழணும்னு சொன்னீங்க. சிறப்பானது ஒரு சிந்தனை வழங்கிய துணை பேராசிரியர் பரத்குமார் ஐயா அவர்களை துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம்.